தல என்ன தல பண்றீங்க? பயமா இருக்கு தல. கரெக்டா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 2 நாள் முன்னாடி இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இப்படி ஒரு நியூஸ். என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு தல? ஒண்ணுமே புரியல எனக்கு. இதை ப்ராசஸ் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோவில் நான் சொல்றேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். ஸோ எஸ், இன்னைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட்டு. நம்மளுக்கு 30ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மேட்ச். தலையை ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நோ எம்எஸ்டி இன் ஐபிஎல் 2026 ஃபார் 2 வீக்ஸ் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக நம்ம சிஎஸ்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணியிருக்காங்க. அதுவும் கரெக்டாக 2 நாள் முன்னாடி இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, தலைக்கு கால்ஃப் இன்ஜுரி ஆயிருக்கு. அதாவது காலில், பின்னங்காலில் தலைக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அது ரிகவர் ஆக 2 வீக்ஸ்னாச்சும் ஆகும். ஸோ 2 வீக்ஸ்க்கு தோனி ஐபிஎல் 2026 ஆட போகிறது இல்லை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் சிஎஸ்கே ஆடினதுல தோனி ரேராக தான் சிஎஸ்கே மேட்சஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இன்ஜுரி காரணமாக. ஐபிஎல் 2018 ஒரு சில மேட்சஸ் மிஸ் பண்ண ஞாபகங்கள் இருக்கு. அதுவும் சிஎஸ்கே ஒரு நல்ல பொசிஷனில், குவாலிஃபைங் பொசிஷனில் இருக்கப்ப தான் மிஸ் பண்ணியிருப்பாரு. இந்த வருஷம் சஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சிஎஸ்கேவோட ஸ்குவாடை பார்த்துட்டு, கார்த்திக் சர்மா, உர்வில் பட்டேல் எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு, தோனி இந்த வருஷம் ஆடுறதே கஷ்டம், அவர் இம்பாக்ட் பிளேயர்ல தான் இருப்பாரு, அவரே அவரோட பேர் கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐபிஎல் கொஞ்ச நாள் முன்னாடி கால்ஃப் இன்ஜுரி, 2 வாரம் ஆட மாட்டார் தோனி அப்படின்ற ஒரு அப்டேட் சிஎஸ்கே கிட்ட இருக்கு. 2 வாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட 4 மேட்ச் கைஸ். 2 வாரத்தில் வந்துருவாரா, ரிக்கவர் ஆயிருவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். முக்கியமாக அவர் ரிக்கவர் ஆகிட்டு வந்தாலும் டீம் ஆல்ரெடி செட் ஆயிருந்துச்சுன்னா அவர் அதை டிஸ்டர்ப் பண்ணவே விரும்ப மாட்டார். அந்த 2 வாரத்தில் அவர் இப்போ இன்ஃபேக்ட் தலைக்கு பதிலாக இங்கே ஒரு கார்த்திக் சர்மா இறங்கி பயங்கரமாக ஆடிட்டாரு, இல்லை உர்வில் பட்டேல் பயங்கரமாக ஆடிட்டாரு அப்படின்னு வச்சுக்குவோமே. அப்போ அவர் வந்தாருன்னா இவங்க உட்காந்து தான் ஆகணும். அவர் ஆடுறாரு அப்படின்னா, பட் அவரே அதை விரும்ப மாட்டார். எனக்கு அதுதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. இது தலையெல்லாம் பிளான் பண்ணி செய்கிற மாதிரி தெரியுது. இந்த டிசிஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சிஎஸ்கே விட்டு தலை வெளியே போகிற மாதிரி தெரியுது. அதாவது ஆஸ் அ பிளேயராக ஹோப்ஃபுல்லி இது இன்ஜூரியாக மட்டும்தான் இருக்கணும். தலையை ஒரு லாஸ்ட் சீசன் பார்த்துடலான்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்த எல்லாருக்குமே இது பயங்கர ஒரு ஏமாற்றமாக இருக்குது இந்த நியூஸ். அதுவும் நல்ல எக்ஸைட்டடாக இன்னும் 2 நாள் தான் இருக்குது. மண்டே சிஎஸ்கே மேட்ச், தலை ஆடுவார் அப்படின்னு இருந்த நம்ம எல்லாருக்குமே இப்போ தலை அடுத்து ஐபிஎல்ல சிஎஸ்கே ஆடுவாரா அப்படின்னு ஒரு டவுட் வர வச்சிட்டாங்க. இன்னும் தலைக்கு இன்ஜுரி அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டே என்னால் இது பண்ண முடியல கைஸ். தலை ஆட மாட்டார் சிஎஸ்கேல, தலை இல்லாமல். என்ன கைஸ், இது எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் தெரியல. நியூ எரா அஃபிஷியலி பிகின்ஸா? ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. கெட் வெல் சூன் தலை. அது உண்மையான ஒரு இன்ஜுரியாக இருந்தால் ஹோப்ஃபுல்லி அது ஒரு இன்ஜுரியாக இருந்து அது சரியாகி நீங்கள் திருப்பி மேட்ச் ஆடணும். நீங்கள் வேறு எதுவும் பிளான் பண்ணியிருக்க கூடாது. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலை இல்லாதப்ப யார் விக்கெட் கீப்பிங் பண்ணுவா? யார் அடுத்து தலையோட ரோலை சிஎஸ்கேல ஃபுல்ஃபில் பண்ணுவா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. 2.2 சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பார்க்குறேன். பை கைஸ்.